ஹல்லேலூயா. அந்த மகனை கொண்டு அந்த மகளை கொண்டு உங்க குடும்பத்தை கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அங்க ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். அது நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். இது யாரால் ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல். இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல். இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. முழு பலத்தோடு இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ஒரு ஜெபமா சொல்லுங்க, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கும். என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். முடிஞ்சவங்க கையை உயர்த்தி, என் தேவனே என் தேவனே என் தேவனே. நான் எத்தனையோ முயற்சி எடுத்த ஆண்டவரே, ஒரு ஜெபமா ஆண்டவரிடத்துல சொல்லி, நிச்சயமா இந்த கல்லை என்னால புரட்டி தள்ள முடியாது. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் ட்ரை பண்ண ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா. ஆனா இது நீங்க உங்க பலத்தால மட்டும்தான் முடியும். உங்க பலத்தால மட்டும்தான் முடியும். என் கையில நான் எடுக்கல ஆண்டவரே, என் கையில எடுக்கல ஆண்டவரே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உங்க கையில தர்றேன். என் குடும்பத்தினுடைய காரியத்தை உங்க கையில தர்றேன். இப்பொழுது எனக்கு மலை போல இருக்கிற இந்த சூழ்நிலையை ஆண்டவரே உங்க கையில, உங்க கையில சொல்லுங்க, முழு பலத்தோடு உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே. உங்க கையில தர்றேன் ஆண்டவரே, உங்க கையில தர்றேன் ஆண்டவரே. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹல்லேலூயா. யாருமே அளவிட முடியாது, கவுண்டிங் எல்லாம் சொல்லவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமியின் தூளை போல. கடலுடைய மணலை எண்ண முடியுமா? மணலத்தனையாய். ஆண்டவர் வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, எண்ண முடியுமா? அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா, நம்முடைய யோசனையோ நம்முடைய சிந்தையோ இல்லை நம்முடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றத வச்சோ அல்ல, அது வச்சல்ல. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி என்னை பிளஸ் பண்றதுக்கு, என்னை நடத்துகிறதற்கு நான் நம்புறேன். நிச்சயமாய் இன்றைக்கு உங்க அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னா எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? வேலை கொடுக்கணும்னா எப்படி வேலை கொடுப்பாங்க? என்ன படிச்சிருக்கிற, என்ன தகுதி, என்ன உனக்கு இவ்வளோ சம்பளம்ப்பா, உனக்கு இவ்வளோ மேனேஜருக்கு இவ்வளோ சம்பளம், வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், மிஷின் ஆப்ரேட்டருக்கு இவ்வளோ சம்பளம், சர்வ் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், அவ்வளோதான். அதை பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என்னுடைய தகுதியை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும், எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும் அப்படி நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுது, கழுதையை தேடி போன ஒருத்தனை தான் ஆண்டவர் நாட்டுக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அப்பாவுடைய லிஸ்டிலே இல்லாத ஒரு மனுஷனை தான் கர்த்தர் நாட்டினுடைய ராஜாவே மாறினார். அதான் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒருத்தனை கர்த்தர் அரசனாக மாத்தினார். நான் நம்புறேன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்தில்
ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நம்முடைய சன்னதையும் ஆமென் என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி, என்னுடைய எண்ணத்திற்கு மிஞ்சி, என்னுடைய படிப்பிற்கு மிஞ்சி, என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புறேன் 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 நம்புறேன். எஸ் எஸ் பிரேஸ். வானத்து நட்சத்திரங்களை போல, வானத்து நட்சத்திரங்களை போல இல்ல எண்ண முடியாது, கிரகிக்க முடியாது, யாராலும் நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன். இது எல்லாத்தையும் நீங்க நம்புங்க, இது எல்லாத்தையும் நம்புங்க. என்னுடைய திராணிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற ஃபெய்த் இருக்குல்ல, விசுவாசம். இந்த உலகத்திலே நம்ம கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை காண்பாரோ. ஃபெய்த். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுலன்னா ஃபெய்த்தில் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த விசுவாசத்தை உதறுவதற்கு, விசுவாசத்தை உடைப்பதற்கு பிசாசு எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பான். சில காரியங்கள் நடக்காம இருந்த உடனே நம்முடைய விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. சகரியாவை குறித்து வேதம் சொல்லுது, ஜெபிச்சது நடக்கல, ஆனா விசுவாசத்தை விடல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும், யோபனுடைய மனைவி சொல்லும் போது அப்படி சொன்னா கூட, இல்ல இல்ல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் அப்படின்றது இது நடந்தாதான் அப்படின்றதுக்காக அல்ல, நடந்தாலும் நடக்கலனாலும் நாங்க ஒரு டைம் கர்த்தரை பிடிச்சிட்டோம். நான் ஆண்டவரை நம்பிட்டேன், நான் ஆண்டவரை நம்பிட்டேன். அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல ஒரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாஞ்சிடவே கூடாது. நான் உங்களை பிடிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை பிடிச்சிட்டேன் ஆண்டவரே, இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நீங்க என்ன நல்லா வச்சாலும் நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க என்ன நல்லா வைக்கலன்னா கூட நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க ஜெபத்தை கேட்டாலும் நீங்க ஜெபத்தை கேட்காட்டாலும் ஆமென். அந்த விசுவாச பரீட்சையில நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்மளை உறுதியாய் பற்றி பிடிக்கவே முடியாது. உறுதியாய் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஊழியத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லல. இது என் சரீரத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் எதை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு திருடன் அப்படின்னு சொல்லுது. அவன் திருடன். இந்த உலகத்தில் திருடன் அப்படின்றது, உங்க வீட்டில் ஒருவேளை திருடன் வந்தார் அப்படின்னா என்ன திருடுவான்னு நினைக்கிறீங்க? என்ன திருடுவான்? வீட்டில் இருக்கிற நாய்க்கு போடுற தட்டை தூக்கிட்டு போக சொல்லுங்களேன். அந்த ஓரத்தில் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த செருப்பு ஸ்டாண்டு பக்கத்தில் போயிட்டு 4 ஜோடி செருப்பு இருக்குடா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, இல்லவே இல்லை. வீட்டில் ஒரு திருடன் திருடுறான் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டிலேயே என்ன ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, என்ன ரொம்ப காஸ்ட்லி, அதைத்தான் திருடுவான். இப்போ தங்கம் இருந்தால் அந்த வீட்டில் தங்கம், வைரம் இருந்தால் அந்த வீட்டில் வைரம். அதே போல வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதுன்றது என்னது? விலையேற பெற்றதுன்றது என்னது? அவ்வளவுதான். ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அப்போ ஒரு நம்மிடத்திலே பிசாசு திருடணும்னு நினைக்கிறத எதைத்தான் திருடணும்னு நினைப்பான் அப்படின்னு சொன்னா ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை திருடிட்டான்னு வச்சுங்களேன், விசுவாசத்தை எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, அதற்கு பிறகு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது, அதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை கூட நமக்கு தடுமாற்றமா இருக்கும். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரையாவது ஒருத்தரை விசுவாசத்துல நீங்க தடுமாறிட்டு இருக்கிறீங்களா?
சில நேரத்தில் வந்து பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வருவோம், நம்ம முன்னாடி இருப்போம், ஊழியம் செய்வோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது தெரியுமா? ஃபெய்த்தே இருக்காது, விசுவாசமே இருக்காது. ஆனால் வெளி தோட்டத்துக்கு போச்சு நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம், சாட்சி கூட சொல்லுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது? நான் நிறைய பேருக்கு இந்த ஃபெய்த்தே இருக்காது. ஒரு விஷயம் வந்து என்னுடைய மனசில் அப்படி தோணுது சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தது சர்ச்சினுடைய இடம் வாங்குற அந்த ப்ராசஸ் தான். அப்போ அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப காலையிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னமோ எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டது மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்படி ஒரு உணர்வு நமக்கு வரும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பார்த்துங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் எனக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து தருவார் அப்படின்றது மாதிரி ஒரு 100% எனக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு சர்ச்சிலேருந்து வெளியே வரும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது. ஆண்டவர் வந்து சொல்கிறது மாதிரி, சரி நான் உனக்கு இந்த மாதிரி திருச்சபை என்னுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரு இடத்த உனக்கு நான் தந்துடுறேன், நீ வந்து எனக்கு என்ன செய்வ அப்படின்றது மாதிரி எனக்கு உள்ள ஒரு தோணல் வருது. அந்த ரோட்டில் நடக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையிலே பெஸ்ட்டு, என் வாழ்க்கையிலே யாருக்கும் கொடுக்காததை ஒன்றும் உங்களுக்கு நான் தரணும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன், சாகிற வரைக்கும் இந்த உலகத்திலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆனால் இது வந்து சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்புவோம் ஆண்டவர். நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆண்டவரை நம்ம யாரை நம்ப போகிறோம். ஆனால் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சில மனிதர்கள் நம்மிடத்தில் பேசும்போது, இந்த உலகம் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்லது நடக்கும், துஷ்டனுக்கு நல்லது நடக்கும், மோசமானவனுக்கு நல்லது நடக்கும், சண்டை போடுறவனுக்கு நல்லது நடக்கும், கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அவனுக்கு முன்னாடி இருக்கிற நீதிமான்களாய் கர்த்தர் தேடுற நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீமை நடக்கும். அந்த தீமை நடக்கும்போது நிறைய பேருக்கு யோபுனுடைய மனைவி மாதிரி, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருப்பீரோ, நீ இன்னும் ஆண்டவரை நம்பீங்களா, இன்னும் உங்க விசுவாசத்தில் இருப்பீங்களா? கர்த்தர் இல்லையா? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தா உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க ஆண்டவர்னு போனீங்கல்ல, ஆண்டவர்னு தெரியுங்களே, உனக்கு எப்படி இது நடக்கலாம்? இது உனக்கு நடக்கக்கூடாது. நீ துன்மார்க்கனா இருந்தா உனக்கு நடக்கலாம், நீ மோசமானவர் இருந்தா நடக்கலாம். ஆனா இந்த யோபுனுடைய நீதி என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறத கண்ணால பார்க்கல, ஆனா பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருந்தா அவர்களுக்காக திறப்பில் நின்றவன் தான் இந்த யோபு. அவ்வளவு நீதிமான்.